நமக்கு தெரிஞ்ச அரகுற சமையலை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பாஸ்தாவில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது இதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்து ஒன்றை மட்டும் எடுத்து அமுக்கி பார்க்கலாம். இப்போ அதை வடிகட்டிக்கலாம். இதில் நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அளவெல்லாம் எனக்கு தெரியாது கைஸ், தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து இது கூடயே நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அது கூடயே வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைஸ். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ணணும் கைஸ். மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். முடிஞ்சு இப்போ நம்ம அதுக்கு வந்து இப்படி போடுவோம்ல, அது ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணலாமா? மங்களகரமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போதும் கைஸ். அப்புறம் சாட் மசாலா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் அது ரெடி ஆகிடும். ஃப்ரை பண்ண பாஸ்தாவில் மசாலா தூணுன்னா ஃப்ரைட் பாஸ்தா ரெடி.